எல்லாருக்கும் வணக்கங்க. இங்கிலாந்து வந்து 465க்கு ஆல் அவுட்டுங்க. இங்கிலாந்து வந்து சூப்பராக பேட்டிங் ஆகிட்டாங்க ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸில். ஹரிபுர்க் பாவம் 99ல் அவுட் ஆகிட்டார். ஆனால் சூப்பராக பேட்டிங் ஆனார் ஹரிபுர்க்குங்க. ஜஸ்பீத் பும்ரா மட்டும்தான் 5 விக்கெட் எடுத்தார். பிரசாந்த் கிஷன் ஒரு 2 விக்கெட் எடுத்தார். சிராஜ் ஒரு விக்கெட் எடுத்தாருங்க. சூப்பராக பவுலிங் போட்டாங்க இந்தியாவும். ஆனால் நிறைய கேட்சஸ் விட்டாங்க. பண்ட் வந்து ஹரிபுர்க்குக்கும் ஒரு கேட்ச் விட்டார். ஹரிபுர்க்கு நிறைய கேட்ச் விட்டுட்டாங்க. அவரோட ஹோம் கிரவுண்டு வேறு ஹரிபுர்க்கு 99 ரன்ஸ் அடிச்சுட்டு அவுட் ஆகிட்டாருங்க. இப்போ வந்து இந்தியா வந்து எவ்வளோ டார்கெட் செட் பண்ண போகிறாங்க இங்கிலாந்துக்கு செகண்ட் இன்னிங்ஸ்லன்னு தான் தெரில. இந்தியா வந்து இப்போயே 2 விக்கெட் விட்டாங்க. 40 ரன்னுக்கு 2 விக்கெட்டில் இருக்காங்க. சுப்மான் கில்லும் கேஎல் ராகுல் தான் மெயின் பிளேயர் இப்போ எதுக்கு இந்தியாவுக்கு. ஏன்னா அவங்க 2 பேர் தான் கிரீஸில் இருக்காங்க. அவங்க 2 பேரும் வந்து ஒரு டார்கெட் செட் பண்ணணும். ஒரு 250க்கு மேலே அடித்தா தான் வந்து டார்கெட் செட் பண்ணால் தான் இந்தியாவில் வந்து வின் பண்ண முடியும். 250 அடிப்பாங்களா என்னங்கிறது தெரியல. ஏன்னா இன்றைக்கி வந்து ஒரு விக்கெட் எடுத்துட்டாங்கன்னா, ஒன்று கேஎல் ராகுல் எடுத்துட்டாங்கனாலே அங்கே ரிஷப் பந்த் தான் வருவார். ரிஷப் பந்த் வந்து ஒரு அக்ரெசிவான பேட்ஸ்மேனு. ஏன்னா கேஎல் ராகுல் வந்து கடைசி வரையும் நிற்கணும். இன்றைக்கி ஒரு செஷன் வந்து ஃபுல்லாக கேஎல் ராகுலும் சுப்மான் கில்லும் ஆடணும். அந்த ஒரு செஷனுக்கு வந்து தாக்கு பிடிப்பாங்களா? ஏன்னா விக்கெட் வந்து நல்ல ஃப்ளாட்டாக இருக்குது. இன்னும் டே 4 இன்றைக்கி செம்ம ஃப்ளாட்டாக இருக்குது விக்கெட்டு. டே 5 இன்னும் ஃப்ளாட் ஆகிடும். இங்கிலாந்து பவுலர்ஸ் வேறு நியூ பால் வச்சுருக்காங்க. நல்லா ஸ்விங் பண்ணிவிடுவாங்க டே 4லாம். ஏற்கனவே அவங்களுக்கு ஓக்ஸ் சரியான ஸ்விங் பவுலர் இருக்கார். டாங்லிங் சூப்பராக பவுலிங் போடுறாரு. பஷீர் வந்துட்டார். ஸ்பின்னிங் டிபார்ட்மெண்ட்டில் பஷீரும் கொஞ்சம் சூப்பராக பவுலிங் போட்டுருவாருங்க. அப்புறம் வேறு யார் எல்லாருமே அவங்க பவுலிங் காம்பினேஷன் வந்து சூப்பராக வச்சுருக்காங்க. இந்தியா வந்து இன்றைக்கி தாக்கு பிடிக்கணும். ஃபஸ்ட் செஷன் ஆஃப் பிளேயர் வந்து தாக்கு பிடிச்சிட்டாங்கனாலே போதும். ஒரு விக்கெட் 2 விக்கெட் விட்டால் போதும். ஏன்னா பின்னாடி வந்து கருணாயிருக்கும் வந்து ஃபார்மில் இல்லை. என்னால் ஃபஸ்ட் இன்னிங்ஸ்லேயே டக் அடித்தார் அவர். அதனால் அவரெல்லாம் நம்ப முடியாது. சுப்மான் கில், கேஎல் ராகுல், ரிஷப் பந்த் இவங்க கையில் தான் இப்போ இருக்குது. அவங்க 2-3 பேரும் சேர்ந்து ஒரு டார்கெட் 250 செட் பண்ணாங்கன்னா நல்லாயிருக்கும். ஏன்னா லோயர் ஆர்டர் வந்து இந்தியா வந்து சரியாக பெர்ஃபார்ம் பண்ணுறதில்ல. லோயர் ஆர்டர்னாலே கருணாயிரு, ஷதுல் தாக்கூர், ரவீந்திர ஜடேஜா வந்துடுவாங்க. ஏன்னா மிடில் ஆர்டர்லாம் வந்து ரிஷப் பந்தும் சுப்மான் கில்லும் மிடில் ஆர்டருக்கு வந்துடுறாங்க. ஏன்னா அவங்க 2 பேரும் கையில் தான் இருக்குது இப்போதைக்கு டீமு. ப்ளஸ் கேஎல் ராகுல். இந்தியா வந்து கண்டிப்பாக டார்கெட் வந்து ஒரு 350 செட் பண்ணணும். 300க்கு மேலே செட் பண்ணணும். 250 to 300நாலே ஒரு நல்ல டார்கெட்டு. ஆனால் மறுபடியும் செகண்ட் இன்னிங்ஸில் வந்து கேட்ச்னால் நிறைய விட்டாங்கன்னா இங்கிலாந்து வந்து ஈஸியாக ஜெயிச்சுட்டு போயிடுவாங்க. இந்தியாவுக்கு வந்து இது ஒரு சவாலான டெஸ்ட் மேட்ச்சு. கில்லை வந்து ப்ரூஃப் பண்ணியே ஆகணுங்கிற கட்டாயத்தில் இருக்கார். ஏன்னா இப்போ செகண்ட் இன்னிங்ஸ்லேயே அவர் கண்டிப்பாக ஒரு 50க்கு மேலே அடிக்கணும்னு. கேஎல் ராகுல் வந்து க்ரூஷியலான விக்கெட் வந்து இன்றைக்கி இங்கிலாந்துக்கு வந்து கேஎல் ராகுல் தான். கேஎல் ராகுல் மட்டும் ஒரு எண்டு நின்றுட்டாருன்னா பெரிய பிரச்சனையாக போய்டும் அவங்களுக்கு இங்கிலாந்துக்கு. கேஎல் ராகுலும் சுப்மான் கில் தான் மெயின். ஏன்னா கேஎல் ராகுல் வந்து ஒரு செட் பேட்டராக இருக்கார். சுப்மான் கில் வந்து புதுசாக வந்திருந்தார் கிரீஸ்க்கு எண்ட் ஆஃப் டிஸ்பிளேயில். பட் ஆனால் பரவாயில்ல. சுப்மான் கில் வந்து டேக் ஆன் பண்ணிட்டு போகணும். கேஎல் ராகுலும் டேக் ஆன் பண்ணிட்டு போகணும். எப்படி பண்ண போகிறாங்கன்னு தெரியல. இன்றைக்கி டேஸ் வந்து ஃபஸ்ட் செஷன் வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக இருக்கணும். ஃபஸ்ட் செஷனில் 2 விக்கெட் 3 விக்கெட் விட்டாங்கன்னா இந்தியா வந்து பேக் ஃபுட்டுக்கு வந்துடுவாங்க. அப்படி வரக்கூடாது. இந்தியா கையில் வந்து மேட்ச் வரணும்னா விக்கெட்டை விடாமல் விளாடணும். என்ன பண்ண போகிறாங்கன்னு தெரில. எஸ்எஸ்சி ஜெய்ஸ்வாலும் சாய் சுதர்ஷனும் அவுட் ஆகிட்டாங்க. எஸ்எஸ்சி ஜெய்ஸ்வால் வந்து பரவாயில்ல ஃபஸ்ட் இன்னிங்ஸில் 100 அடித்தார். இந்த பால் செகண்ட் இன்னிங்ஸில் வந்து நல்ல பால் போட்டு அவுட் ஆகினார். அதெல்லாம் ஒன்றுமே பண்ண முடியாது. இந்த பால்லாம் சூப்பராக பவுலிங் போட்டாங்க இங்கிலாண்டு. அடுத்தது பார்த்திங்கன்னா சாய் சுதர்ஷன் விக்கெட் வந்து எடுத்துட்டாங்க. சாய் சுதர்ஷனும் நல்லா தான் ஆடினார். ஒரு கேட்ச் வேறு விட்டாங்க சாய் சுதர்ஷனுக்கு. பட் ஆனால் அவரால் அதை கேபிட்டலைஸ் பண்ண முடியல. அவுட் ஆகிட்டார் சாய் சுதர்ஷனும். இன்னும் கொஞ்சம் நல்லா விளாண்டுருக்கலாம். பரவாயில்ல ஃபஸ்ட் டெஸ்ட்டுங்கிறதுனால ஒரு 30 அடித்தார். அதே ஒரு நல்ல பெர்ஃபார்மன்ஸ் தான். இந்தியாவும் வந்து நிறையா மிஸ் கேச்சஸ்லாம் விட்டுருந்தாங்க. ரிஷப் பந்த் விட்டார். எல்லாருமே கேட்ச் விட்டாங்க. செகண்ட் இன்னிங்ஸில் வந்து இந்தியாவுக்கு வந்து இதெல்லாம் விடக்கூடாது. கரெக்டாக பண்ணி சமாளித்து கரெக்டாக வந்துட்டாங்கனாலே இந்தியாவுக்கு வந்து ஒரு பெரிய பூஸ்டாக தான் இருக்குங்க. அடுத்தது வந்து முக்கியமாக பார்த்திங்கன்னா ஜஸ்பீத் பும்ராவை பற்றி பேசி ஆகணும். ஜஸ்பீத் பும்ரா மட்டும்தான் 5 விக்கெட் எடுத்தார் ஃபஸ்ட் இன்னிங்ஸில். ஜஸ்பீத் பும்ரா வந்து எல்லா டெஸ்ட்டும் விளையாட மாட்டார். 2 டெஸ்ட்டு விளையாட 3 டெஸ்ட்டு விளையாட 2 டெஸ்ட்டு ரெஸ்ட் எடுப்பார். அவரே வச்சு ஜெயிக்கலாம்னா நினைக்க முடியாது. பின்னாடி வர பவுலர்ஸ் வந்து சப்போர்ட் பண்ணணும். பிரசாந்த் கிஷன் சப்போர்ட் பண்ணணும். முகமது சிராஜ் சப்போர்ட் பண்ணணும். அவங்கெல்லாம் லேட்டர் 50 டேயில் தான் விக்கெட் எடுக்கிறாங்க. ஸ்டார்டிங்லேயே விக்கெட் எடுத்தால் தான் வந்து தாக்கு பிடிக்க முடியும். இந்த மட்டும்தான் ஜோ ரூட் ஏதோ அவுட் ஆகிட்டு போயிட்டார் பும்ரா ஓவரில். ஆனால் ஜோ ரூட்டுக்குலாம் மாட்டினுச்சுன்னா இந்நேரம் டபுள் செஞ்சுரி அடிச்சிருப்பார் ஜோ ரூட்டு. ஒரு 200 வந்து செட் இங்கிலாந்து வந்து ஒரு 150 வந்து லீடு செட் பண்ணியிருப்பாங்க. இந்தியா வந்து ட்ரையல் பண்ணுற மாதிரி வந்திருக்கும்.
ஏதோ இந்தியாவோட லக்கு ஜோ ரூட் மிஸ் பண்ணிட்டாரு. இல்லைன்னா ஜோ ரூட் அடிச்சிருந்தாருன்னா இந்தியாவுக்கு வந்து 150 லீடு மேலே போயிருப்பாங்க இங்கிலாந்து ஃபஸ்ட் இன்னிங்ஸ்லேயே. பரவாயில்ல, நல்ல விதமாக ஜோ ரூட் அவுட் ஆகிட்டு போனது இந்தியாவுக்கு ஒரு நல்லது தான். எல்லாமே வந்து ஜஸ்பிரீத் பும்ராவே வந்து டிபெண்ட் பண்ணியிருக்காங்க. அது இருக்கவே கூடாது. இந்தியா பவுலிங் யூனிட் வந்து கொஞ்சம் மாறணும். எல்லோரும் விக்கெட் எடுக்கணும். எல்லாரும் விக்கெட் எடுக்கணும். அப்போ தான் வந்து பவுலிங் யூனிட் நல்லாயிருக்கும். முகமது சிராஜ், பிரசாந்த் கிஷன் நல்லா பவுலிங் பண்ணணும் செகண்ட் இன்னிங்ஸில். அப்போ தான் வந்து இந்தியாவுக்கு வந்து ஒரு செட் பண்ண முடியும் டார்கெட். இங்கிலாந்துக்கு அப்போ தான் பீட் பண்ண முடியும் இந்தியாவில். இந்தியா வந்து ஒரு 250 மேலே ஒரு செட் பண்ணாங்கன்னா டார்கெட்டை, அப்போ தான் இந்தியா வந்து நல்லா பவுலிங் பண்ண முடியும். ஜஸ்பிரீத் பும்ராவே நம்ம இருக்க முடியாது. அவருக்கு ரொம்ப ஸ்பெல்லாம் போட்டார்னா பேட் இன்ஜுரி வந்து மறுபடியும் இன்ஜுரி கன்சர்னாக போயிடுவார். அவர் பும்ரா அதையும் பார்த்துக்கணும். ஒர்க் லோட் மேனேஜ்மெண்ட்டு அவரையும் பார்க்கணும். ஷர்துல் தாக்கூர் ஒன்றுமே ஆக மாட்டேங்குதுங்க. பால் ஃபுல்லாக ஷார்ட் பால் லெத்தாக தான் போடுறாரு. இல்லைன்னா நல்லா க்ளோஸ் டெலிவரி போட்டுடுறாரு. ஸ்விங்கும் பண்ண மாட்டாரு. ஒன்றும் ஆக மாட்டேங்குது பால். அதுக்கு நிதிஷ்குமார் ரெடி ஆச்சு விளாட வச்சிருக்கலாம்னு தெரில. இந்த டெஸ்ட்டு வந்து பேட்டிங் ஒழுங்காக இல்லைன்னா அடுத்த மேட்ச் நிதிஷ்குமார் ரெடி வரதுக்கு அதிக சான்ஸ் இருக்குது. ஷர்துல் தாக்கூர் டீமில் இருந்தது வந்து ஒரு கேள்விக்குறியாக இருக்குது. அவருக்கு வந்து கரெக்டாக என்னன்னு தெரியல. டெஸ்ட்டு முடியும் போது தான் தெரியும். ஆனால் அவர் விக்கெட்டு எதுவும் காலம்ஸும் எடுக்கலைங்க. ரன் எக்கனாமிக்கு வந்து 6க்கு மேலே வச்சுருக்காரு இந்த ஃபஸ்ட் டெஸ்ட்லேயே. இப்படிலாம் போனார்னா நிறையா வராது. ரவீந்திர ஜடேஜாவும் எதுவும் சொல்ல முடியல. இங்கிலீஷ் கண்டிஷன் இருக்கிறதுனால பால் வந்து டர்னும் ஆகலை, ஒன்றும் ஆகலை அவருக்கு. அவரும் கொஞ்சம் கஷ்டப்பட்டுட்டு தான் இருக்கார். ரவீந்திர ஜடேஜா பேட்டிங் ஆச்சு அவர் நல்லா ஆடி சப்போர்ட் பண்ணாங்கன்னா நல்லாயிருக்கும். என்ன பண்ண போகிறாங்கன்னு தெரியல. இந்தியாவுக்கு இன்றைக்கி வந்து ஃபஸ்ட் செஷன் வந்து ரொம்ப குரூஷியலாக இருக்கும். ஃபஸ்ட் செஷனை வந்து இந்தியா வந்து தாக்கு பிடிச்சாலும் அடுத்த செஷன் தான் பண்ண முடியும். ரொம்ப குரூஷியலான விக்கெட் வந்து கேஎல் ராகுல். அடுத்ததான் பார்த்தீங்கன்னா ரிஷப் பந்த். கேஎல் ராகுல் வந்து நின்றுவார் ஒரு 2ல். 2 வந்து ரிஷப் பந்த் வந்து அட்டாக்கிங்கில் ஆடுவார். கில்லு 3 பேர் மட்டும்தான். பின்னாடி வேறு கருண் நாயர், ரவீந்திர ஜடேஜா, ஷர்துல் தாக்கூர்லாம் நம்ப முடியாது. அவங்களுக்குலாம் வந்து ஃபார்மில் இல்லை. இதில் வந்து இங்கிலாண்டில் விளாண்டுருக்காங்க. 3 பேருமே இங்கிலாண்டில் விளாண்டுருக்காங்க. கருண் நாயர்னா 20 அடிக்கார் இங்கிலாண்டில். ஜடேஜாவுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது. ஷர்துல் தாக்கூரும் இங்கிலாண்டில் ஆடி இருக்காரு. அதனால் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது. ஆனால் அவங்களெல்லாம் நம்ப முடியாது. 3 பேர் தான் மெயினானது. கேஎல் ராகுல், சுப்மன் கில், ரிஷப் பந்த். இவங்க 3 பேர் நின்னால் மட்டும்தான் இந்தியாவுக்கு ஒரு நல்ல சப்போர்ட் கிடைக்கும். நல்ல ஒரு சான்ஸ் கிடைக்கும். என்ன பண்ணுறாங்கன்னு பார்க்கலாம். ஆனால் ஃபஸ்ட் செஷன் வந்து ரொம்ப 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 குரூஷியலான ஃபஸ்ட் செஷன் வந்து இன்றைக்கி இந்தியாவுக்கு. விக்கெட் விடாமல் இருக்கணும். விக்கெட் விட்டால் 1 தான் விடணும். 1க்கு மேலே விட்டாங்கன்னா இந்தியா வந்து பேக் போட்டுக்கு போயிடுவாங்க. ரொம்ப பிரச்சனையாகிடும். அப்புறம் என்ன பண்ண போகிறாங்கன்னு பார்க்கலாம்.